கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்பவும். கர்த்தர் இந்த நாளில் நம்மளோட பேசுகின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சுகமாக்கும் இயேசு, சுகமாக்கும் இயேசு என்கின்ற சத்தியத்திங்களாக நாம் ஒரு சில உதாரணங்களை, வேதத்துள்ள சத்திய வசனத்திலிருந்து சில உதாரணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சுகமாக்கும் இயேசு, சுகமாக்கும் இயேசு. இயேசு ஏன் சுகம் கொடுக்க வேண்டும்? சுகமாக்கும் இயேசு, இயேசு ஏன் சுகம் கொடுக்க வேண்டும்? பாருங்களேன், வேதத்தில் பல்வேறு உபதேசங்கள் இருக்குது, பல்வேறு நியாயப்பிரமாணங்கள் இருக்குது, பல்வேறு கட்டளைகள் இருக்குது, பல்வேறு விதமான கற்பனைகள் இருக்குது, வாக்குத்தத்தங்கள் இருக்குது, பல்வேறு விதமான உபதேசங்கள் இருக்குது, நிறைய உபதேசங்கள் இருக்குது. பாருங்கள், மனிதனை குறித்து நாம் உபதேசமாக படிக்கலாம். தேவதூதர்லாம் யார், இயேசுவின் ரத்தம்னா என்ன, வாக்கு தத்தங்கள்லாம் என்ன, தேவன் நமக்காக கல்வாரி சிலையில் என்ன செய்து முடிச்சிருக்கிறாரு, பிசாசை எப்படி ஜெயித்தார், அவருடைய வல்லமை என்ன, பல்வேறு விதமான உபதேசங்கள் இருக்குது. பாருங்கள், வேதத்தில் இதெல்லாம் நம் காலகட்டத்தில் கற்றுக்கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த காரியம் என்னென்னா, சுகமாக்கும் இயேசு, சுகமாக்கும் இயேசு. இயேசு ஏன் சுகம் கொடுக்க வேண்டும்? இயேசு ஏன் சுகம் கொடுக்க வேண்டும் என்று இந்த சத்தியத்திங்களாக நாம் பார்க்க போகிறோம். இயேசு, இயேசு என்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசு கடந்த 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். இயேசு, இயேசு ஏன் சுகம் கொடுக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு தான் சுகத்தை கொடுக்க முடியும், இயேசு தான் சுகத்தை கொடுக்க முடியும். இந்த பூமியிலே மனிதனுடைய சரீரங்களில் காணப்படுகிற வியாதிகளுக்கு மருந்துகள் இருந்தாலும், ஆனால் இயேசு தான் பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இந்த பூமியிலே மருந்துகள், மனிதனுடைய சரீரங்களில் காணப்படுகிற வியாதிகளை சுகமாக்கக்கூடிய மருந்துகள் இருந்தாலும், முற்றுமுடிய பரிபூர்ணமான சுகத்தை இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும். ஆமாம், இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும். இயேசு இந்த பூமியிலே மனித சரீரத்தில் பிறந்த இயேசு. அவர் இயேசு, அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசு தான் கொடுக்க முடியுங்க இந்த பூமியில். ஏனென்றால் இயேசு என்று நாம் பார்க்கும்போது இந்த உலகம் தோன்றதுக்கு கூறிய காரியங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆதியை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆதாம் ஏவாள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இயேசு ஏன் சுகம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, அந்த பூமியிலே வியாதி ஒன்று இருந்திருக்குது. இந்த பூமியிலே வியாதி ஒன்று இருந்திருக்கிறது. இயேசு தான் சுகத்தை கொடுக்க முடியும். இயேசு ஏன் சுகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக வேதம் நமக்கு போதிக்கிற என்றால், பிதாவாகிய தேவன், குமாரனாய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஆதியாமத்திலே நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியே மனிதனை உண்டாக்குவோமாக என்று, மனிதனை உண்டாக்குவோமாக என்று. எனவே மனிதன் தரித்து கொண்டிருக்கிற அந்த சாயல், மனிதன் கொண்டிருக்கிற அந்த ரூபம் எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது, இயேசுவின் இடத்திலிருந்து வந்தது. இயேசு தான் சுகத்தை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு மைய ஆதாரம் என்னென்றால், இயேசுவின் சாயலாக தான் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இப்படி உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். என்ன சொல்லலாம்ன்றால், கார் கம்பெனி இருக்குது பாருங்கள், பல்வேறு விதமான கார் கம்பெனிகள் இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்சது மாருதி சுசுகி கம்பெனி, ஹுண்டாய், டொயோட்டா, செவர்லெட்டு, ஃபோர்டு, இப்படி பல்வேறு விதமான கார் கம்பெனி இருக்குது பாருங்களேன். ஒரு காரில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னீங்கன்னா
மற்ற கார் கம்பெனியில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு மாருதி சுசுக்கி கம்பெனியில் ஒரு அந்த சம்மந்தப்பட்ட ஒரு காரில் ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண நீங்கள் போய் டொயோட்டா கம்பெனி ஷோரூமில் நீங்கள் போய் விட முடியாது. ஏன் டொயோட்டா கம்பெனி ஷோரூமில் விட முடியாதுன்னா அதுக்கு நிறையா காரணங்கள் உண்டு. ஆனால் தற்செயலாக அவர்கள் ஏதோ சரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஒரு ரொம்ப லாங் டிரைவில் இருக்கோம், நடுவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பக்கத்தில் டொயோட்டா ஷோரூம் தான் இருக்குது அப்படின்னா தற்செயலாக அவர்கள் சரி பண்ணி தரலாம். ஆனால் அந்த காருக்குரிய அம்சம், அந்த கார் முற்றிலும் பழுது நீங்கணும்னா அந்த கார் எந்த கம்பெனி தயாரிக்கப்பட்டதோ மாருதி சுசுகி அந்த ஷோரூமில் தான் விடணும். அந்த ஷோரூமில் விட்டால் தான் அந்த ஷோரூமில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் கொண்டு அவர்கள் அந்த பழுதுகளை சரிபார்ப்பார்கள். வேறு ஷோரூமில் விட முடியாது. ஒவ்வொரு கண்டிஷன், ஒவ்வொரு விதிமுறைகள், ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்குங்க காருக்கு. ஆமாம், இந்த காரில் பெட்ரோல் தான் ஊற்றணும், இந்த காரில் டீசல் தான் ஊற்றணும். பெட்ரோல் ஊற்ற வேண்டிய காரில் டீசல் ஊற்றினா ஓடுமா? ரேட்டு சீப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓடுற மாதிரி இருக்கும். பெட்ரோல் பங்கை விட்டு தாண்டினோடனே என்ன ஆகும்? வண்டி ஆஃப் ஆயிரும். பெட்ரோல் போடணும், டீசல் போடணும். எந்த காரை எப்படி நாம் பராமரிக்க வேண்டுமோ அந்த காரை நம்ம அப்படி பராமரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அந்த காரு நல்ல ஒரு இன்பமான ஒரு பிரயாணத்துக்கு ஏதுவாக இருக்கும். அதே போல் தான் நம்முடைய சரீரமும் கூட, சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் கூட நம்மை உண்டாக்கின இயேசுவின் இடத்துல நாம் சொல்லணும் பாருங்கள். நம்மை உண்டாக்கின இயேசுவின் இடத்துல போகும்போது தான் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளுக்கு மருந்து இருக்கிறது. நம்முடைய சரீரம் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டது, தேவனுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. எனவே நாம் இயேசுவிடம் தான் செல்ல வேண்டும், நாம் பிதாவாகிய தேவனிடம் தான் செல்ல வேண்டும், நாம் பரிசுத்த ஆவியினிடம் தான் செல்ல வேண்டும். அவர்களால் மாத்திரம்தான் முற்றுமுடிய பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க முடியும். வேறு யாரும் சுகத்தை கொடுக்க முடியாது. வேறு யாரும் சுகம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் முற்றுமுடிய சுகம் கொடுக்க அவர்கள் ஒருவரால் தான் முடியும் பாருங்கள். வேறு யாராலையும் முடியாது. இயேசு ஏன் சுகம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய சரீரம் அவருடைய சரீரம் போல் இருக்கிறது. எனவே நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற அவயவங்கள் ஒவ்வொன்றும் அவர் தம்முடைய கரத்தினாலே உண்டாக்கின காரியமாக இருக்கிறது. எனவே அவருக்கு தான் நல்லா தெரியும் எந்த வியாதியை எப்படி சுகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். எனவே ஆண்டவரிடத்திலிருந்து தான் நமக்கு சுகம் முற்றுமுடிய நமக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து தான் சுகம் முற்றுமுடிய நமக்கு கிடைக்க வேண்டும். சுகம் யாருக்கு தேவை? வியாதி உள்ளவர்களுக்கு தேவை. சுகம் யாருக்கு தேவை? வியாதி உள்ளவர்களுக்கு தேவை. நல்ல பரிபூர்ணமான ஒரு மனுஷன் இருக்கான், இந்த பூமியில் செல்வ செழிப்பாக ஆசீர்வாதமாக எல்லா ரீதியிலே வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு வியாதியை பற்றி தெரியாது, சுகத்தை பற்றி தெரியாது. ஆனால் பலவீனமாக சுகவீனமாக வியாதியிலேயே நாள் கணக்காக வாரக்கணக்காக வருஷக்கணக்காக இருக்கவங்களுக்கு தான் அந்த சுகத்தோட அருமை தெரியும் பாருங்கள். வியாதியோட வாழ்க்கை முடிந்துடும் என்கின்ற நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் தெரியும் சுகம் எவ்வளோ ஒரு முக்கியமானது என்று. சுகம் வியாதியஸ்தர்களுக்காக தேவைப்படுகிறது. வியாதி எப்படி இந்த உலகத்தில் வந்தது? கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் பாருங்கள், வியாதி எப்படி உலகத்தில் வந்தது. எந்த ஒரு கேள்வினாலும் வேதத்திலேருந்து எழும்பிச்சுன்னா அந்த கேள்விக்கு பதில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. இந்த 3 அதிகாரங்களை தவிர பதில் வேறு எந்த அதிகாரத்திலும் இல்லை. வியாதி இந்த உலகத்தில் எப்படி வந்தது என்று நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனால் உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் அவருடைய சாயலும் அவர் ரூபத்தின்படி இருந்த ஆதாம் கொண்டு அதற்கு பிற்பாடு தேவன் ஏவாளை உண்டாக்கி இருவரும் குடும்பமாக இருக்கும்படி ஆசீர்வதித்து எல்லா மரக்கனிகளையும் புசிக்கலாம், எல்லா விதமான மிருக ஜீவன்களையும் நீங்கள் ஆண்டு கொள்ளலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த ஒரு விருட்சத்தின் கனி நீங்கள் சாப்பிடக்கூடாது, சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் என்று
ஆதியாகம புஸ்தகத்தில் போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்கள் புசிக்க கூடாது என்று தேவன் சொன்ன கனியை அவர்கள் புசித்ததினாலே இந்த உலகத்திற்குள்ளாக பாவம் வந்தது. பாவத்தின் விளைவாக சாபம் வந்தது. சாபத்தின் விளைவாக வியாதி, வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், சொல்ல முடியாத வியாதி. வியாதியோட எண்ணிக்கை எத்தனை என்பது எந்த ஒரு பட்டம் பெற்ற டாக்டராலும் சொல்ல முடியாதுங்க. உலகத்திலே இத்தனை தான் வியாதி இருக்குது என்று சொல்ல முடியாது, எண்ணிக்கையில் சொல்ல முடியாது. அதே மாதிரி மருந்துகள், உலகத்தில் இத்தனை மருந்துகள் இருக்கிறது என்று சொல்ல முடியாது எந்த பட்டம் படித்த டாக்டர்லாம் கூட. ஏனென்றால் வியாதிகள் பெருகிக்கிட்டே இருக்குது, மருத்துவமனைகள் பெருகிக்கிட்டே இருக்குது, மருத்துவர்கள் பெருகிக்கிட்டே இருக்கிறார்கள், மருந்துகள் பெருகிக்கிட்டே இருக்குது, எல்லாம் பெருகுது. எதன் நிமித்தமாக? ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியும் கூட அவர்கள் புசித்ததின் விளைவாக, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுறதுனால, தேவனுடைய வார்த்தையை நிராகரித்ததுனால, தேவன் சொன்ன காரியத்தை விட்டு மறுதளித்ததுனால இந்த உலகத்தில் பாவமும், பாவத்தின் நிமித்தமாக சாபமும், சாபத்தின் நிமித்தமாக வியாதியும் இந்த பூமியில் வந்தது. பாருங்கள், பூமியிலே வந்தது. இந்த பூமியிலே வந்தது நிமித்தமாக ஏகப்பட்ட வியாதிகள், சொல்லி முடியாத வியாதிகள். மனிதனுடைய சரீரம் வியாதிக்காக படைக்கப்படவில்லை, வியாதியிலே இருந்து மடிந்து போகும்படியாக படைக்கப்படவில்லை. மனிதனுடைய சரீரம் ஆண்டவராகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அவர்கள் சிருஷ்டிக்கும் போது இவர்கள் என்றாவது ஒரு நாள் மண்ணிலே மரிப்பார்கள் என்று அவர்கள் உண்டாக்கவில்லை. ஆதாமை ஏவாளையும் நித்தியமாக நிரந்தரமாக நம்மோடு உறவாடும்படியாக, நம்மோடு பேசும்படியாக, நம்மோடு அன்பிலே இடைப்படும்படியாகத்தான் ஆதாம் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார். துன்பப்பட்டு, வியாதிப்பட்டு, கஷ்டப்பட்டு, நிந்தனைப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, எல்லா பாடுகளையும் படும்படியாக தேவன் மனுஷனை உண்டாக்கலைங்க. தேவன் மனிதனை உண்டாக்கினா அந்த நாளிலே தேவன் மிகவும் நல்லது என்று சொன்னார். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்தாருங்க. அவர் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிப்புகளும் நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கும் போது அவர் உண்டாக்கின மனிதன் மட்டும் எப்படி பழுது நிறைந்தவனாக தேவனால் படைக்க முடியும்? தேவன் நன்மையின் தேவன்க. நன்மையான எந்த இவன் பூர்ணமான எந்த பரம் பரத்திலுண்டாய் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மைகளின் ஊற்றுங்க, வியாதிகளின் ஊற்று இல்லை, பலவீனத்தின் ஊற்று இல்லை, வறுமையின் ஊற்று அவரிடத்தில் இருந்தாலும் நன்மையின் ஊற்று ஒன்று தான். நன்மை எப்பொழுதுமே அவரிடத்தில் இந்த நன்மை வருகிறது. பாருங்கள், நன்மை வருகிறது. இந்த உலகத்தில் பிசாசுனால தாங்க இந்த வியாதி கொண்டு வரப்பட்டது. ஆதாம் மூலமாக, ஏவாள் மூலமாக ரொம்ப தந்திரமாக செயல்பட்டு இந்த பூமியிலே வியாதியை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கான் பாருங்கள். ஆனால் இப்பேற்பட்ட பிசாசின் வல்லமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முறியடித்து அவர் ஜெயம் பெற்றவராய், எல்லா வியாதிகளை மேலும் அதிகாரம் உள்ளவராய், ஆளுகை உள்ளவராய் இருந்து சுகத்தை கொடுக்கிற பரோபகாரியாக அவர் யெகோவா ராப்பாக நம்மளோடு இருக்கிறார். பாருங்கள், யெகோவா ராப்பா, குணமாக்குகிற தேவன், சுகமாக்குகிற தேவன், சுகமாக்கும் இயேசு என்கின்ற தலைப்பிங்களை நாம் பார்க்கிறோம். சுகமாக்கும் இயேசு, எப்படி சுகம் கொடுக்கப்பட்டது, எப்படி பிசாசின் ஆளுகை நிராகரிக்கப்பட்டது, எப்படி பிசாசின் அதிகாரம் நிராகரிக்கப்பட்டது. ஒன்றே ஒன்று, கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தின் சர்வலோகத்தின் மனிதனுடைய வியாதிகளை அவர் சுமந்து கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தவராக இருந்தாருங்க. ஆமாம், இன்றைக்கி வியாதி இருக்குன்னு மக்கள் அல்லோலப்படுறாங்க.
வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்கின்ற ஒரு வெளிச்சமுடைய தேவனுடைய பிள்ளைகள் வியாதியை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டார்கள். அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள் என்றால் ஒன்றே ஒன்று, அது கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்தே அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். ஏனென்றால் வியாதி பிசாசு கொண்டு வந்த ஒரு கிரியை, பிசாசின் கிரி, தேவனுடைய சிருஷ்டிப்பல்ல, பிசாசின் கிரி. அதை குறித்து அவர்கள் அனுதினமும் அவிசுவாசமாக உள்ளத்திலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசம், தேவனுடைய வார்த்தையினால் கொடுக்கப்பட்ட விசுவாசம், கல்வாரி சிலுவையின் மூலமாக உண்டாக்கப்பட்ட சுகம், அதை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் பாருங்கள். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் சுகம் என்னுடையது, சுகம் என்னுடையது, சுகமாக்கும் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார்கள் என்ற ஒரு ஞான உணர்வு உண்டாக வேண்டும். அது சிறிய வியாதியோ பெரிய வியாதியோ இல்லை, சிறிய தலைவலியோ, அது கேன்சரோ, சொல்ல முடியாத குஷ்டரோகியாக இருந்தாலும் சரி, சரீரம் மறித்து கொண்டிருக்கிறதா இருந்தாலும் சரி, சர்க்கரை வியாதினாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் அது தேவனுடைய சமூகத்தின் பார்வையில் ஒன்றுமே இல்லை. எப்பொழுதுமே இயேசு இப்பொழுது கூட வியாதியை பார்க்கவில்லை, வியாதிக்கு மருந்தாக இருக்கிற அவருடைய தழும்புகளை அவர் பார்க்கிறார், அவருடைய தழும்புகளை பார்க்கிறார். வியாதியை பார்க்கலை, குறையை பார்ப்பதில்லை இயேசு, நிறையை பார்க்கிறார். குறையை பார்ப்பது பிசாசு, நிறையை பார்ப்பது, நிறைவை பார்ப்பது, சுகத்தை பார்ப்பது, ஆரோக்கியத்தை பார்ப்பது, பலத்தை பார்ப்பது, பலத்தை பார்ப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு எப்படி வியாதியை அவர் மேற்கொண்டு அவர் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாரோ, அதே போல் நாமும் வியாதியை மேற்கொண்டு ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். எப்பொழுதுமே என்ன பார்க்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை நாம் வார்த்தையாக அறிக்கையிடுகிறோம், எந்த வாக்கு தத்தங்களை நாம் எடுத்து பேசுகிறோம், எல்லாவற்றையும் நம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையமான கருத்தாக இருக்கிறது. பாருங்கள், சுகமாக்கும் இயேசு, இயேசு ஒருவர் தாங்க, இயேசு ஒருவர் தான். இயேசு ஏன் சுகம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் அவருடைய சாயலாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த ஒரே காரணத்துக்காக இயேசு சுகத்தை கொடுக்க முடியும். சுகம் யாருக்கு தேவை? வியாதி உள்ளவர்களுக்கு தேவை, வியாதி உள்ளவர்களுக்கு தேவை. வியாதி எப்படி இந்த உலகத்தில் வந்தது? ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகின நிமித்தமாக இந்த உலகத்துக்குள்ளாக வியாதி வந்தது. பாருங்க, இயேசு சுகம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுறீங்க. ஆனால் இயேசு இப்பொழுது இல்லையே, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, எழுந்து பிதாவின் சமூகத்தில் இருக்கிறாரே, இப்பொழுது இயேசு சுகம் கொடுக்க முடியுமா என்று பல்வேறு விசுவாசிகள் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இயேசு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், இயேசு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றும் இயேசு சுகம் கொடுக்கிறார், இன்றும் இயேசு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரிடத்துல மாறுதலின் தன்மை கூட ஒன்றுமே இல்லை. பாருங்கள், எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது, எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆமாம், இயேசு சுகத்தை இன்றும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றும் கொடுக்கிறார் என்றால் எப்படி கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இன்றும் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை இயேசுவாக இருந்தது என்று. இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு வார்த்தையாக இருந்தார் என்று. எனவே வார்த்தையும் ஒன்றுதான், இயேசுவும் ஒன்றுதான், இயேசுவும் ஒன்றுதான், வார்த்தையும் ஒன்றுதான். இன்னும் உங்களுக்கு சற்று விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது இயேசுவாக இருந்தாலும் வார்த்தையாக இருந்தாலும் ஒன்றுதான். வார்த்தை தான் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கினது. எனவே இயேசுவின் வார்த்தையின் ஒன்றுதான், இயேசுவும் ஒன்றுதான்.
இந்த காலகட்டத்தில் இயேசுவால் சுகம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இயேசுவால் சுகம் கொடுக்க முடியும். ஆமாம், சுகமாக்கும் இயேசு எவ்விதமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் பகுதியிலே வேலை செய்கிறார் என்றால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர் வேலை செய்கிறவராக இருக்கிறார். எப்படி வேலை செய்கிறார்? ரொம்ப வேதத்தில் பல்வேறு விதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருப்பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த பூமியில் 33 வருடங்கள் 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்க. அவர் பிறந்த 33 வருடங்கள் 30 வருடங்கள் தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். 3 வருடங்கள் அவர் என்ன செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவருடைய வேலையே என்னது? சுகம் கொடுக்கிறது வேலையாக தான் இருந்துச்சு. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எப்பொழுதுமே சுகம் கொடுக்குற வேலை தாங்க. எப்பொழுதுமே அவர் சுகம் கொடுக்குற வேலை தான். எத்தனையோ வியாதிகளை அவர் சுஸ்தமாக்கியிருக்கிறார். எத்தனையோ மரணத்தை அவர் ஜெயமாக உயிரோடு எழுப்பி கொடுத்துக்கிறார். பல்வேறு உதாரணங்கள் வேதத்தில் உண்டு. இயேசு இன்றும் நமக்கு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படி? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நிறைந்த வாக்குத்தத்தங்கள் நிறைந்த சுகத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள் நிறைந்த பாடல்களை நாம் பாடும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் நம்முடைய ஆவிக்குரிய வல்லமை பலப்படுகிறதா இருக்கிறது. சரீரத்தில் வியாதி உண்டு, ஆனால் ஆவியில் பலன் உண்டு. சரீரத்தில் வியாதி இருந்த மாதிரியே இருக்கிறது, ஆனால் ஒரு முன்னேற்றமும் அடைய முடியவில்லை, அடையக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் உங்களுடைய ஆவி தேவனுடைய வார்த்தையினாலும் தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைந்த பாடல்கள் பாடுவதனாலும் ஆவி பலப்படும்போது உங்களுடைய சரீரம் பலப்படுகிறதா இருக்கிறது. உள்ளே உங்களுடைய சரீரத்துக்குள்ளே காணப்படுகிற ஆவி, இருதயம், அதை நீங்கள் பலப்படுத்த உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் பலமுள்ளவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக, சுகம் உள்ளவர்களாக, திடன் உள்ளவர்களாக உங்களால் நீங்கள் மாற்ற முடியும். பாருங்கள், எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கையிடணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும்போது கூட தேவனுடைய வார்த்தையை அதிகமாக பேசினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாமும் இந்த பூமியில் தான் வாழ்கிறோம். இந்த பூமியில் வாழ்கிறதுனால நாமும் தேவனுடைய வார்த்தை தான் அதிகமாக பேசணும். இயேசு எப்படி சுகமாக்க முடியும், இயேசுவால் எப்படி இந்த பூமியிலே ஒவ்வொரு வியாதிகளை மேலும் சுகம் கொடுக்கக்கூடிய அதிகாரமும் வல்லமை வந்ததென்றால் தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய வெளிப்பாடு நிமித்தமாக தான். தேவனை அறிகிற அறிவு குமாரனாய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தது நிமித்தமாகத்தான் தேவன் இன்னார் என்கின்ற வெளிச்சம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக வரும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்படி நடக்கும்போது மாத்திரம்தான் சுகம் ரொம்ப இலகுவாக எளிதாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இயேசு 33 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஏதாவது மருத்துவமனைக்கு போனாரா? ரொம்ப டயர்டாக இருக்குன்னு எங்கேயாவது 2 நாள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து குளுக்கோஸ் ஏற்றினாரா? இல்லைப்பா பேதரு ஒரு தலை வலிக்குது ஜனங்கிட்ட பேசி ரொம்ப எனர்ஜி இல்லை, ஒரு மாத்திரை கூடன்னு கேட்டாரா? வேதத்தில் சொல்லப்படலை. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான்.
சுகத்தை குறித்து நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இயேசு நம்மளைப் போல ஒரு மனிதனாக தானே பிறந்தார். அவரே 3 வருடங்கள் ஊழியம் செய்யும்போது கூட எந்த ஒரு பலவீனமே இல்லை. 3 வருடங்கள் ஊழியம் செய்யும்போது கூட எந்த ஒரு பலவீனம் கூட இல்லை. நம்மளை போன்றே வெயில் அடிச்சிருக்கோம், நம்மளை போன்றே மழை பெஞ்சிருக்கோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற மாதிரியே பனிக்காலம் இருந்திருக்கும், குளிர்காலம் இருந்திருக்கும், காற்றடிக்கிற காலம் இருந்திருக்கும். எல்லா காலங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் மத்தியில் வாழ்ந்தவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒன்றே பனிக்காலம் ஆரம்பிச்சுன்னா ரொம்ப குளிருது அப்படின்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்களை நாம் மாற்றிக்கொள்கிறோம். வெயில் காலத்தில் நாம் காரியங்களை மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த தொழில்நுட்பமும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஆதாரமே இல்லாத காலகட்டத்தில் 3 வருட ஊழியத்தில் வெற்றிகரமாக அவர் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். அவர் எந்த நிமிடம் கூட இளைப்பாற நேரம் இல்லாமல் இருந்தார். அவர் எந்த வியாதியிலும் பிடியில் பற்றி கொண்டு 6 மாதம் ரெஸ்ட் எடுத்தார்னு வேதத்தில் எங்கேயும் போடலைங்க. இயேசு எப்படி இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல் நாம் வாழும்படி தேவன் விரும்புகிறார். நாம் வாழும்படி தேவன் விரும்புகிறார். சுகம் இயேசுவுக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த சரீரம், இந்த சரீரத்தோடைய சாயல், இந்த சரீரத்துடைய ரூபம் அவரை போலவே இருக்கிறபடியால் இந்த சரீரம் மிகவும் முக்கியம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதுங்க. தேவனே நமக்கு தங்குகிற ஆலயமாக இந்த சரீரத்தை அவர் பார்க்கிறார். இந்த சரீரம் விலையேறப்பட்டது, இந்த சரீரம் விலை மதிக்க முடியாதது, இந்த சரீரத்தை எவ்வளவு விலைக்கரம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த சரீரத்தை அவருடைய பார்வையில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அவரே தங்குகிற ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடத்தில் வாழ்ந்த தேவன், அப்புறமேட்டு சாலமுடைய தேவாலயத்தில் வாழ்ந்த தேவன், இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்று நம்முடைய உள்ளத்திலே அவர் வாழுகிறார் என்றால் அது எவ்வளோ ஒரு மாபெரும் சிலாக்கியம், எவ்வளோ ஒரு மாபெரும் சிலாக்கியம். ஏன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரம் மிக முக்கியமாக இருக்கிறது என்றால் அவர் தங்குகிற ஆலயம். அவருடைய தங்குகிற ஆலயத்தில் ஏதாவது பழுது இருக்கக்கூடாது. எல்லா பழுதுகளையும் கர்த்தர் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் விரும்பி தங்குகிற ஆலயம் தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. ஆமாம், நம்முடைய உள்ளத்தில் அவர் தங்குகிறார். நம்முடைய இல்லத்திலே தங்குகிற மாத்திர தேவன் அல்ல, நம்முடைய உள்ளத்தில் அவர் தங்குகிற தேவனாக இருக்கிறார். நாம் தூங்கும்போதும் அவர் தங்குகிறார், நாம் வேலை செய்யும்போது தங்குகிறார், நம்முடைய பிரயாணங்கள் மத்தியிலும் அவர் தங்குகிறவராக இருக்கிறார். எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று. அவர் வெளியே இருந்தால் தாங்க ஒருவேளை கைவிட சூழ்நிலை இருக்க, அப்படி இருந்தால் கைவிட மாட்டார். ஆனால் அவர் நமக்குள்ளே இருக்கிறனால எப்பொழுதும் அவர் கைவிட போகிற தேவன் அல்ல, எப்பொழுதுமே அவர் தங்குகிறவராக இருக்கிறார். பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வரும்போது கூட நாம் நம்மை பலப்படுத்த ஒரே ஒரு ஆதாரம் இருக்கிறது என்றால் இந்த சரீரத்தில் இந்த வியாதி இருக்க முடியாது. ஏனென்றால் இது தேவன் தங்குகிற சரீரம். இந்த சரீரம் தேவனுடைய பரிசுத்த சரீரமாக இருக்கிறது. அப்பால் இப்போ சாத்தானை என்று நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு வியாதியை நீங்கள் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் அந்த வியாதி உங்களிடத்துல தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் சரீரம் பழுதற்றதும் பரிசுத்தமானதும் ஆரோக்கியமானதும் சுகமானதும் தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இருக்க வேண்டுமானால் அது உங்களுடைய பொறுப்பு தான். உங்களுடைய சரீரத்தை நீங்கள் எவ்விதமாக பாவிக்கிறீர்கள், எவ்விதமாக எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் இந்த பூமியில் வாசம் பண்ணுகிற இடம், பிரதான இடம் ஏதேன் தோட்டம் இல்லைங்க. பிரதான இடம் அமெரிக்கா வாஷிங்டன் இல்லை, நியூயார்க் பட்டணம் இல்லை, நியூசிலாந்து இல்லை, ஆஸ்திரேலியா இல்லை. அவர் தங்குகிற பிரதான இடம் உங்களுடைய உள்ளம் என்பது வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. உங்களுடைய உள்ளம்,
உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் கர்த்தர் அறிந்து ஆராய்கிறார், அறிகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் இந்த பூமியிலே காரியங்களை நடப்பிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பிசாசின் காரியங்களை எதிர்க்கவும், நம்முடைய சரீரத்துக்கு தேவையான சுகத்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளவும் தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் பல்வேறு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் வியாதிகளையும் அவர் மேற்கொண்டவராக இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார், சுகம் கொடுத்தவராக இருக்கிறார். பல்வேறு விதமான நோய்களை அவர் சுகப்படுத்திக்கிறார். அப்படி சுகப்படுத்தின அந்த வியாதிகள் ஒன்றும் திரும்ப அவரிடத்துல வரல. பாருங்கள், அவர் எந்த வியாதியை சொல்லி விரட்டினாரோ அந்த வியாதி அவர்களிடத்து திரும்ப வரவில்லை. ஆமாம், வாசிப்போம். பல்வேறு விதமான சம்பவங்கள் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் ஒரு 3 சம்பவத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கிறேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4. இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். பாருங்களேன், இந்த சம்பவத்தில் மத்தேயு 8:2ஆம் வசனம் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருப்பாருங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்துன்னு போட்டிருக்கு. அப்போன்னா அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் இயேசு வாழ்ந்த நாட்களில், இயேசு அந்த வழியாக சென்ற நாட்களில் அநேக குஷ்டரோகிகள் இருந்திருக்கிறார்கள். ஒருவன் வந்துன்னு போட்டிருக்கு பாருங்க. அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். அந்த வசனத்தின் அந்த பகுதியில் எவ்வளவு ஒரு குஷ்டரோகி தெளிவாக தேவனுடைய வார்த்தை அறிக்கிறான் பாருங்கள். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். எப்பொழுதுமே நம்ம சொல்லணும், நமக்கு வியாதி இருக்கா, ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால முடியும்பா சொல்லணும். இந்த குஷ்டரோகி சொன்னதே நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. நமக்குடைய சரீரத்தில் வியாதிகள் ஏதாவது இருக்குமானால், ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருக்குப்பா, என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் நம்ம சொல்லலாம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, என்னை சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அநேக ஜெபங்கள் ஜெபிக்கலைங்க, அநேக நேரங்கள் இந்த இடத்துல செலவிடப்படவில்லை. குஷ்டரோகி வருகிறார், வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டிய உடனே, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். சில நிமிடங்களில் நடந்த சம்பவங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சில நிமிடங்களில் நடக்கிற இந்த சம்பவத்துக்கு மையமாக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்றால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவரே, மாலை முடிஞ்சாண்டே சுத்தமாக்க ஆண்டவரே, என்னால் முடியல அவன் சொல்ல, உம்மால் ஆகும் என்று சொல்கிறாரு. எனவே நம்முடைய சரீரத்தை காணப்படுகிற எந்த வியாதியாக இருக்கலாம், எந்த பலவீனமாக இருக்கலாம், குஷ்டரோகினா சாதாரணமாக இல்லைங்க. குஷ்டரோகினா சாதாரணமாக இல்லை. நமக்கு தெரிந்த யாருக்கும் இப்பேற்பட்ட வியாதி வந்ததில்லை. அதனால் அதை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லப்படவில்லை வேதத்தில். ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தை குஷ்டரோகியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இருக்கிற இடத்துலேருந்து ஓரமாக ஒரு கூடாரத்தில் தங்க வச்சுருவாங்களாம். ஊருக்குள்ளே வர முடியாது, நடமாட முடியாது, அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, வினை ஜனத்தாட்ட சொந்த பந்தத்திட்ட. குஷ்டரோகி யாருக்காவது வந்துச்சுன்னா அவர்கள் ஒரு சாபக்கேடுவான ஒரு மனிதர்கள் போலவே கிராமத்தில் ஊர் எல்லையில் ஒரு குடிசையை போட்டு வச்சுருவாங்க. எப்போ சுத்தமாகுதோ, எப்போ சுத்தமாகுதோ, எப்போ சுகமாகுதோ
அப்போ தான் உள்ள ஊருக்குள்ளே வர முடியும், அப்போ தான் ஜனங்களே பார்க்க முடியும், அப்போ தான் சொந்த குடும்பத்தை பார்க்க முடியும், தாய் தகப்பனை பார்க்க முடியும், மனைவி கணவனை பார்க்க முடியும், பிள்ளைகளை பார்க்க முடியும். இல்லை என்றால் இது ஒரு வியாதி, கொடூரமான வியாதி தான், பிசாசினால் கொடுக்கப்பட்டது. இந்த வியாதி உள்ளவர்கள்லாம் தனியாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒருவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டது நிமித்தமாக, விசுவாசமாய் பேசினது நிமித்தமாக சுத்தமாகு என்றார். சுத்தமாகு என்று சொன்னோடனே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் வசனத்தில், உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அவன் சுத்தமானான். சுத்தமாயிட்டு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, 4ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்க, அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். குஷ்டரோகி ஒருவன் சுகமானானா மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தின பின்பு அவன் ஊருக்குள்ளே உள்ளே வரலாம். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. குஷ்டரோகியை கர்த்தர் சுகப்படுத்தினாருங்க. இன்றைக்கி நம்ம சரீரத்தை காணப்படுகிற எந்த சிறிய வியாதியோ பெரிய வியாதியோ எல்லா வியாதிகளையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவால் சுகமாக்க முடியுங்க, சுகமாக்க முடியும். நம்ம தான் நினைக்கிறோம் கைகால் வலிக்குது, இது வலிக்குது, எது வலிக்குது. என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். வார்த்தையை அறிக்கை விட வேண்டும். ஆமாம், அவிசுவாசத்தை கட்டவிழ்க்கக்கூடாது, விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசும்படியாக தேவன் விரும்புகிறார். இயேசு குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினாருங்க, சுகமாக்கினார். மற்றும் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வாசிக்கிறேன் பாருங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானியர், சூம்பின உறுப்பிடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தில் அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சுத்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படித்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தனாக இருக்கிறான் என்று அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பாருங்களேன், இயேசு போய் அந்த குளத்தில் தண்ணியை கலக்கலைங்க, தேவதூதர் கலக்கினார். வியாதிஸ்தெல்லாம் போய் சுகம் பண்ணாங்க, அது உண்மைதான், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன். ஆனால் இயேசு 38 வருஷம் 5ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷங்க. அவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துக்கும் பாருங்கள். அவனுடைய லைஃபு எதிர்காலத்தில் திட்டமே இல்லாமல் இருந்துப்பான். 38 வருஷம் வியாதி. ஏதோ 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் வியாதி இல்லைங்க. 38 வருஷமோ ஒரு மனுஷன் வியாதியாக இருக்கிறான். அந்த மனுஷனுடைய வியாதி நீங்கும்படியாக, சொஸ்தமடையும்படியாக, சுகமாக்கும்படியாக இயேசு பெதஸ்தா குளத்துக்கு போகிறார். இயேசு போகிறார். அந்த குளத்துக்கிட்ட போய் 38 வருஷமாக வியாதியாக இருந்த அந்த மனுஷனை நோக்கி சொல்கிறார் பாருங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். லேட்டாக போல, உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களும், எல்லா வியாதிகளை சுகமாக்கின சம்பவங்கள் ஒவ்வொன்றும் உடனே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி 38 வருஷமாக, இன்னும் 1 வருஷத்தில் அவனை சுகமாகுன்னு சொல்லலை.
உடனே. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையின் மேல், பிசாசி கொண்டு வந்த அந்த வியாதி மேல் அதிகாரம் நிறைந்தவராயிருந்தார். அதிகாரம் நிறைந்தவராயிருந்தார். எப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது? அதான் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால் அதிகாரம் உள்ளவராக இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய், குணமாக்குகிறவராக இருந்தாருங்க. ஆமாம், இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ, பாவம், வியாதி, சாபம், பண நஷ்டம், பொருளாதாரம், வேலையில் லாபம் இல்லை, வியாபாரத்தில் லாபம் இல்லை, நம்ம செய்கிற தொழில் நஷ்டம், எல்லாவற்றுமே நாம் அதிகாரம் செலுத்தணும். பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகள் மேலே நாம் அதிகாரம் செலுத்தி நாம் ஆளுகை செய்யும்போது கர்த்தர் நம்மை அற்புதமாய் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அற்புதமாய் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை போல் ஒரு விடுவிக்கிற தேவன் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாதுங்க. சுகத்தை கொடுக்குறதுல அவர் தான் ஃபஸ்ட்டு, பலத்தை கொடுக்குறதுல அவர் தான் ஃபஸ்ட்டு, ஐஸ்வர்யத்தை கொடுக்குறதுல அவர் தான் ஃபஸ்ட்டு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறதுல அவர் தான் ஃபஸ்ட்டு, பரிபூரணத்தில் கொடுக்குற அவர் தான் ஃபஸ்ட்டு. எல்லா விதமான நன்மைகளும் அவரிடத்துலேருந்து தாங்க வருகிறது. அவரிடத்துலேருந்து தான் வருகிறது. அவரிடத்தில் இல்லாமல் வேற ஒன்று இடத்திலிருந்து நன்மைகள் வராது, வரவும் முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் ஒருவர் தான் நன்மைக்கு ஊற்று ஆதாரமாக இருக்கிறார். எனவே இந்த 38 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்று உடனே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு சுபிட்சத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மற்ற ஒரு சம்பவத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38-39. லூக்கா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38-39 வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர்களிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கணும் கிறிஸ்தவ பிள்ளைகள். ஜுரம் நீங்கும்படி 1 மணி நேரம் ஜெபம் செய்தார் என்று போடவில்லை. ஏனென்றால் அவர் ராத்திரி முழுக்க ஜெபிக்கிறார். ராத்திரி முழுக்க ஜெபிக்கிறனால பகல் முழுக்க அதிகாரத்தையும் ஆளுகையும் அவரால் செய்ய முடிந்தது. அவரிடத்துல இந்த வல்லமை கட்டவிழ்க்க அவரால் முடிந்ததுங்க. வல்லமை கட்டவிழ்க்க முடிந்தது. எனவே ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. திரும்பி வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். உடனே அவள் எழுந்திருந்து பாருங்கள், ஜுரம் நமக்கு தெரிஞ்செல்லாம் காய்ச்சல், பெரிய பெரிய வியாதி நமக்கு வரல கர்த்தருடைய கிருபையினால். சிறிய வியாதியாக இருந்தாலும், 38 வருஷ வியாதியாக இருந்தாலும், குஷ்டரோகியாக இருந்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசு கொண்டு வந்த அந்த வியாதியை வெறுக்கும்படி, தேவன் கொடுக்கிற சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கட்டளையிட வேண்டும்படி தேவன் விரும்புகிறார். நாம் தேவன் என்ன செய்தாரோ, இயேசு இந்த பூமியிலே என்னென்ன செய்தாரோ அவரை போலவே நாம் செய்யும்படி அவருடைய சாயலாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குங்க. பூமியை ஆண்டு கொள்வீர்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. பூமியே ஆள முடியும் என்றால், பூமிக்குரிய காரியங்களே நாம் ஆள முடியும் என்றால், நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதி, அல்லது நமக்கு தெரிந்தவர்களிடத்தில் காணப்படுகிற வியாதி, அல்லது இனஜனத்தாரிடத்தில் காணப்படுகிற வியாதி, இந்த வியாதிகளை நாம் அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, யெகோவா ராப்பா என்கின்ற நாமத்தினாலே குணமாக்க முடியும் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. யெகோவா ராப்பா என்கின்ற நாமத்தினாலே சுகத்தை கொடுக்க முடியும் என்று நமக்கு வேத வசனம் போதிக்கிறதுங்க.
வல்லமையுள்ள நாமம் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நாமம்? யெகோவா ராப்பா. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. அவருக்கு நமக்கு என்ன தேவையோ அவரிடத்திலிருந்து நாமத்தின் அதிகாரத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. நாமத்தின் அதிகாரத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு சுகம் வேண்டுமென்றால் யெகோவா ராப்பா என்கின்ற நாமத்தினாலே நாம் பிசாசின் வல்லமையை ஜெயித்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் எபினேசர் என்கின்ற நாமத்தினாலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஜெயமுள்ள ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் இம்மானுவேல் யெகோவா நிசி என்கின்ற நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இம்மானுவேல் என்கின்ற நாமம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அர்த்தம். இப்படி ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு காரியங்களை நாம் போதிக்கிறது பாருங்கள். எனவே இந்த சுகம், இந்த குணம் எல்லாம் யெகோவா ராப்பா என்கின்ற நாமத்தின் கீழ் வருகிறது. யெகோவா ராப்பா. எனவே சுகம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக யெகோவா ராப்பா என்கின்ற நாமத்தை நாம் அதிகமாக அறிக்கை செய்ய வேண்டும். யெகோவா ராப்பா குணமாக்குகிற தேவன். யெகோவா நிசி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். எபினேசர் உதவி செய்கிற தேவன். எல்லாவற்றுக்கும் எல்லா நாமங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த எல்லா நாமங்களும் நமக்கு எப்படி வந்ததென்றால் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவை என்று ஒன்று இல்லாமல் நமக்கு நாமங்கள் நமக்கு கொடுக்கப்படலைங்க. கல்வாரி சிலுவை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ உயர்த்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு அவருடைய நாமங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த 3 வருடங்களும் அவர் வியாதி படுக்கையில் இல்லை. ஆனால் அவருக்கு தெரியாத எல்லா நபர்களையும் வியாதியிலிருந்து அவர் மீட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் நிறைவேறுதலாக இருந்தது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற தேவனாக இருந்தார். இன்றும் கூட நமக்கு தெரியாத நபர்களிடத்தில் வியாதிகளை மேற்கொண்டு நாம் ஜெபிக்கும்போது அதிகாரத்தோடு ஜெபித்து நாம் கட்டளையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். எசப்பா, இந்த வியாதி போனால் போகுது, இல்லைனா இருக்குதுப்பா, நான் இப்படியே வாழ்ந்துடுறேன், இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டேன், இருக்கிற கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துட்டு இப்படி நான் உங்களுடைய சமூகத்தில் வந்து சேர்றேன். அப்படி இல்லைங்க. இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தானே, இந்த வியாதியை நான் நிராகரிக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் உனக்கு இடமில்லை. என்னுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். இந்த சரீரம் பழுதற்றதாக இருக்கிறது. இந்த சரீரம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவன் ஆளுகை செய்கிறார் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்ய உங்களுடைய சரீரத்தில் எப்பொழுதுமே வியாதி தங்காதுங்க. எப்பொழுதுமே வியாதி தங்காது. வேத வசனங்களை அறிக்கையிட நாம் ஏன் சொல்கிறோம் என்றால் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அப்பத்தை இந்த நேரம் ஆசீர்வதிப்பார், வியாதியை நம்மிலிருந்து விலக்குவார். எல்லா நேரமும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு உள்ளம் நமக்கு வேண்டும். எப்பொழுது நாம் தேவனை ஸ்தோத்தரித்து அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து அதிகாரங்களாக நாம் கட்டளையிட்டு தேவனுடைய சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எல்லா சுகத்துக்கும் மைய ஆதாரம் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிற மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் தியானிக்கிற மாத்திரமல்ல, இடைவிடாமல் தியானிக்கும்படி தேவன் விரும்புகிறார். எதை தியானிக்கணும்? நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், வியாதிகள், பிசாசிங்கிரிகள், பேய்கோளாறுகள், பில்லி சூனியங்கள், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை இல்லைங்க. ஒரே ஒரு காரியம், மையம் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவை தியானிக்கிற நீங்கள் தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய சுகத்தை எளிதாய் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் நாம் சொல்கிறோம், சுகம் கொடுக்க இயேசு ஒருவரால் தான் முடியும். இயேசு ஒருவரால் தான் முடியும் சுகத்தை கொடுக்க. எத்தனை வியாதிகள் இருக்கிறது என்று மருத்துவர்களுக்கு தெரியாது. எத்தனை விதமான மருந்துகள் இருக்கிறது என்று மருத்துவர்களுக்கு தெரியாது. ஆனால் எத்தனை வியாதிகள் இருந்தாலும், எத்தனை
மருந்துகள் இருந்தாலும் முற்றுமுடிய பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். எனவே தான் சுகம் கொடுக்கும் இயேசு. உங்கள் சரீரத்தில் வியாதின்னு வரும்போது அந்த மருந்து எடுப்போமா இந்த மருந்தை எடுப்போமான்னு இல்லை, ஒரே மருந்து, கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படியே அனுதினமும் நாம் விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டே இருக்கணும். பாருங்கள், சுகத்துக்குரிய வார்த்தைகளை அப்படி நாம் தியானிக்க தான் வியாதி என்கின்ற தீங்கு நம்மை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல் வியாதி என்கின்ற தீங்கு நம்மை அணுகாமல் இருக்க வேண்டுமென்றால் நம்மை சுற்றிலும் தேவனுடைய வார்த்தை ஒரு சுவர் போல், ஒரு மதில் போல் நம்மை சுற்றிலும் அனுதினமும் எழும்பி இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். கண்ணுக்கு தெரியாத அக்கினி போல் நம்மை சுற்றி எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், ஞான உணர்வு உண்டாக வேண்டும். எதை குறித்து? வியாதியை குறித்து அல்ல, சுகத்தை குறித்து, கல்வாரி சிலுவை குறித்து, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து. எப்பொழுதுமே வியாதி என்று ஒன்று வரும்போது டக்குன்னு அந்த டாக்டரை பார்ப்போமா, இந்த டாக்டரை பார்ப்போமா, இந்த மெடிக்கல் போனால் மாத்திரை வாங்கலாமா, இது சரியாகுமா அது சரியாகுமா இல்லை. எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும், அது ஆரம்பமாக இருந்தாலும் அது முதிர்ச்சியாக இருந்தாலும் கல்வாரி சிலுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 53 ஏசாயா 53 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. ஒரு வேத வசனம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தலைமுகளால் குணமாகிறோம். பின்பகுதியில் அவருடைய தலைமுகளால், அவருடைய யார் அந்த அவர்? இயேசு தாங்க. இயேசுவின் தலைமுகளால் சுகமாகிறோம், இயேசுவின் தலைமுகளால் குணமாகிறோம். எனவே தான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, சுகம் கொடுக்க இயேசு ஒருவரால் தான் முடியும். நாம் யாவரும் எழுந்திருப்போம், கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் கண்களை மூடி கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது, நம்முடைய அக்கிரமங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது, நம்முடைய வியாதியை மேற்கொள்கிறதா இருக்கிறது. திருவிருந்தில் பங்கு பெறுகிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த தேவனை நோக்கி பாருங்கள். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. அவர் மன்னிப்பில் தயை பெறுத்தவர், அவர் மன்னிப்பில் தயை பெறுத்தவர். மன்னிக்க அவரால் முடியும். உங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையுமே அவருடைய முதுகுக்கு பின்னாடி போட்டார். ஏன்னா அவர் எப்படி திரும்பினாலும் அவருடைய முதுகை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இனிமே சிந்த போலங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏற்கனவே சிந்தியாச்சு. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழவில்லை, நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம். நாம் பழைய உடன்படிக்கையின் காலத்தில் வாழவில்லை, புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிறோம். நாம் இயேசு வாழ்ந்த நாட்களில் கூட வாழவில்லை, நாம் இயேசு வாழ்ந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக இன்றளவும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனிடத்தில் தான் நாம் பேசுகிறோம். நாம் 2026 வாழ்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய அப்பமும் தேவனுடைய சரீரமாகிய அப்பமும் அவருடைய இரத்தமாகிய திராட்சரசமும் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் பட்ட பாடுகள் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை காட்டிலும் அவர் கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு நடந்து சென்ற அந்த பாதைகள்
பூராமே ரத்தமாக தாங்க இருந்திருக்கோம். நாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 கிலோ 30 கிலோ வெயிட்டை ரொம்ப நேரம் தூக்கிட்டு நம்மளால் நடக்க முடியாது. ஆனால் நமக்காக கனமான சிலுவையை, விலையேற பெற்ற சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறவராயிருந்தார். கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. கர்த்தருடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய இரத்தம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களும் பரிசுத்தமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்தில், இருதயத்தில் பரிசுத்தமாய் விசுவாசிப்பீர்கள். ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் திருவிருந்தில் பங்கு பெறலாம். வாசிக்கிற திருவிருந்து வசன பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 33 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தெறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்றும் நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாக இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ணக்கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். கர்த்தருடைய சரீரத்துக்காகவும் கர்த்தருடைய இரத்தத்துக்காகவும் உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலியை நாம் செலுத்த வேண்டும். நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம், நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம். ஒவ்வொரு மாதமும் நாம் இதை அனுசரிக்கும் போது ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளும் இருந்த இடம் தெரியாமல் போகிறது. முதிர் வயதிலும் கனி தந்த புஷ்டி பசுமயமாயிருப்பார்கள். முதிர் வயதிலும் கர்த்தர் கழுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குறார். ஏதோ சடங்காச்சாரம் கிடையாது. இதை ஒவ்வொரு மாதம் நம்ம திருவிருந்தில் பங்கு பெறணும். திருவிருந்து பங்கு பெறக்கூடிய ஒரு ஞான அறிவு உண்டாகும் போது கர்த்தர் அந்த ஞான நன்மைகளை நமக்கு, ஆவிக்குரிய நன்மைகளை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சரீரத்துக்காகவும் அவருடைய திரு இரத்தத்துக்காகவும் ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, குமாரனே இயேசு நாம தம்முடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த நாளில் நாங்கள் பார்த்த சத்தியத்தின் அடிப்படையில் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியாக ஸ்தோத்திரமா.
சுகம் கொடுக்கிற இயேசு என்கின்ற சத்தியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துறபடியாக ஸ்தோத்திரம்பா. கல்வாரி சிலுவையின் அடிப்படையில் கர்த்தாவே நீர் சுகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கபடியாக ஸ்தோத்திரம்பா. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் வியாதியோடு வாழவில்லை ஆண்டவரே. வியாதி அற்றவராய் பரிசுத்தமுள்ள சரீரத்தோடு அவர் வாழ்ந்தார்ப்பா. அதே போல் எங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகள், பலவீனங்கள், கர்த்தாவே குறைவுகள் முற்றிலும் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சரீரம் பரிசுத்தம் உள்ளதாயும் கர்த்தாவே பரிசுத்த தேவன் தங்குகிற சரீரமாக நீர் பரிசுத்தமாக்குறபடியால் ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஏதாவது வியாதிகள் இருக்குமானால் நீர் முற்றிலும் சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்பா. தேவனுடைய வார்த்தை கொண்டு நாங்கள் சுகத்தை பேசுகிறோம். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள், எங்களுக்காக பட்ட வேதனைகள், எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய திரு ரத்தத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம்ப்பா தகப்பனே. அதன் மூலமாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தெய்வீகமான சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை கர்த்தாவே நீர் பரிபூர்ணமாக கட்டளையிட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபத்தில் கேட்கிற எல்லா நன்மைகளையும் நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்பா. கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீட்டிலையும் சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், செழிப்பு, பரிபூர்ணம், நன்மை, கிருபை, தயவு, கர்த்தாவே ஐஸ்வர்யம், காருண்யம், மகிமை, மாட்சிமை நீர் அவர்களுக்கு கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம்ப்பா. தகப்பனி நீரே அந்த குடும்பத்தின் தலைவராக இருந்து வழி நடத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரம். குறைவுகளை இயேசு நாமத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம். நன்மைகளையும் பரிபூரணத்தை இயேசு நாமத்தை கட்டவிழுக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் அனுப்புகிறோம்ப்பா. தகப்பனை நீர் அபிதமாக செய்கிறீர். கேட்ட சத்தியங்கள், கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இவர்களுடைய இருதயத்தில் நாங்கள் விதைக்கிறோம். ஏற்ற நேரத்தில் அறுவடை நீர் கொண்டு வருகிறபடியாலும் ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.